ஹாய், என் பேர் அரவிந்த். இப்போ தான் படித்து முடித்தேன். வேலைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்க. பேர் நிஷா. நல்ல பொண்ணு. கஷ்டப்பட்டு லவ் பண்ணேன். ஆரம்பத்தில் நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம்னா நிஷாவுக்கு கோவம் வந்துடும். நான் காதலிச்ச புதுசில் நிஷா கிட்ட அதிகமாக கேட்ட வார்த்தை என்னன்னா, ஐயோ நீ இரிட்டேட் பண்ணாத, எனக்கு லவ் வேணாம், எனக்கு உன்னை பிடிக்கல, புரியுதா? தினமும் நிஷா வீட்டு வாசல்ல போய் நிற்பேன். நிஷாவுக்கே தெரியாம அதோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நம்பர் வாங்கி மெசேஜ் பண்ணேன். ப்ளீஸ் கம் அவுட் சைட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. யாரா இருக்கும்? கோவமா பார்த்துட்டு நிஷா எப்போதும் பண்ற ஒரு வேலை. அப்படி இப்படின்னு ஒரு வழியா கடைசியில் நிஷாவை எனக்கு காதலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. என்ன, நான் அப்ளை பண்ண வேலை தான் எனக்கு இன்னும் கிடைக்கல. அதுவும் கூட சீக்கிரம் கிடைச்சிரும்னு நான் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ நிஷா, எனக்கு பேட்மிண்டன் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு சூப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கு. உண்மையாவா? கங்க்ராட்ஸ்டா. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் காம்படிஷன் வந்து ஜேபியில். ஜேபியா? காம்படிஷன் 3 வாரம் தான். முடிஞ்சோடனே வந்துட போகிறேன். 3 வீக்ஸில் வந்துடுவல. வேறு எங்கே போக போகிறேன்? கண்டிப்பாக காம்படிஷன் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் வந்துடுவேன். ஓகேயா? சரி, வேலை இருக்கு, நான் திரும்ப கூப்பிட்றேன். ஓகேயா? டே குண்டா, ஃபோனை வைக்கும்போது ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல மாட்டியா? ரெடியா? ஓகே ஓகே ஓகே. சாரி, ஐ லவ் யூ. நான் அவனை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே பாய். நானும் காம்படிஷனுக்கு கிளம்பி போயிட்டேன். அங்கே எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. பேட்மிண்டன் காம்படிஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி போகிறது? இங்கே தான் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் தான் பர்சன் இன்சார்ஜ். என் பேர் தேன்மொழி. நீங்கள்? அரவிந்த் ஆர்முகம். ஓ, ஃப்ரம் பின்னாங் இஸ் இட்? உங்கள் ஐடி தர முடியுமா? தேங்க்யூ.
your ஐடி. நீங்கள் நேராக போய் ரைட்டில் டர்ன் பண்ணால் அங்கே தான் பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜிம் இருக்குது. நீங்கள் ஜிம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீஃபிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் ப்ரீஃபிங் உங்களுக்கு லஞ்ச் கொடுப்பாங்க. we will provide you the lunch. தேங்க்ஸ். நிறைய ரூல்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் என் மைண்டில் ஒன்றதெல்லாம் எப்படியாச்சும் வச்சிருந்தேன். அது ஒன்று தான். சாரி ப்ரோ. ஹாய். அவர் யார்? உங்கள் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? இல்லைங்க, யாருன்னே தெரில. லைட்டாக அடிச்சிட்டேங்க, அதுக்கு போய் அப்படி முறைக்கிறான். யாருன்னே தெரில. உண்மையாகவே அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுங்க, உண்மை யாருன்னு தெரியாது. இவனெலாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அரவிந்த். ஏன்னா நீங்கள் அவங்க கூட தான் போட்டி போட போகிறீங்க. அவர் பேர் தினேஷ். இதுக்கு முன்னே நடந்த காம்படிஷனில் 4 இயர்ஸாக அவர் தான் சாம்பியன். அவர் கூட போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களால் முடியும். டோன்ட் வரி. ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா? எங்க ஏதாவது அடிஷ்னல் ட்ரைனிங் இருக்கா? ட்ரைனிங்லாம் ஒன்றும் இல்லை. வேலைன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதான் வெளியே போகலான்னு நினச்சேன். அப்படி உங்கள் கூடயும் பேசின மாதிரி இருக்கும். கண்டிப்பாங்க, பேசலாம். சொல்லுங்க. ஓகே, ஈவினிங் அப்புறம் 5:30 வந்து நான் உங்களை ஃபெட்ச் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பாய். ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடம். சூப்பரா. சரி, அப்புறம் என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. இப்போ பேசாமல் சைலண்டாக இருக்கீங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? சொல்லுங்கள், என்ன விஷயம்? கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், அதான் கூப்பிட்டேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? கொஞ்சம் இங்கே வந்து உட்காருறீங்களா? சொல்லுங்கள்.
சித்தர் சிலை அழகாக இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்போது இந்த கிஃப்ட்டு ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவர் பொறுமையாக இருந்தனால இத்தனை நல்ல விஷயங்கள் சாதிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே போல் நீங்களும் பொறுமையாக இருந்து இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு தான் போகிறீங்க. ஓகே, அதுக்காக என்கிட்டேருந்து இந்த ஸ்மால் கிஃப்ட். அண்ட் எவ்ரிடே நீங்கள் ட்ரைனிங் போகிற முன்னே இவரை கண்டிப்பாக ப்ரே பண்ணிட்டு தான் போகணும். உங்கள் லைஃப் லாங் இந்த கிஃப்ட்டை என் நினைவாக நீங்கள் வச்சுருக்கணும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சொன்னது நான் செய்வேன். Hi, I'm Satish. ஹாய், ஐம் அரவிந்த். அப்படி இப்படின்னு 3வது ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டீங்க போல. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் தான். ஜெயிக்கணும்னு வந்திருக்கீங்களோ? கண்டிப்பாக ப்ரோ. ஏன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஆப்போசிட் காம்படிட்டர் மோசமானவன். மோசமானவனா? அவங்க அப்படி என்ன ப்ரோ பண்ணாரு? இந்த காம்படிஷனுக்கு 4 வருஷமாக வரேன். எனக்கு 3 ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாங்க. அது எதையுமே அவன் கிடைக்க விடாமல் பண்ணிட்டான். போன வருஷம் காம்படிஷன் நான் அவனை மீட் பண்ணேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா ப்ரோ? அப்புறம் தொடர்ந்து 3 வருஷமாக வரீங்க போல. ஓ ஆமாம் ப்ரோ, நீங்களும் 3 வருஷமாக வரீங்க. நல்லா விளையாடுறீங்க ப்ரோ. உங்கள் ட்ரைனிங்லாம் எப்படி? ஜெயிக்கணுமா? கண்டிப்பாக. நான் சொன்னா கேப்பியா? என்ன ப்ரோ சொல்லுங்க. இப்போ நான் போனேன்னு அது என்கிட்டேருந்து வாங்கி குடி. அப்பாச்சும் நீ ஜெயிக்கிறியா பார்ப்போம். டேய், நாளைக்கு ஃபைனல்டா. இப்போவே என் மேலே கை வச்சேனா உன்னை இன்னைக்கே தூக்கிடுவானுங்க. இப்படி டேய், என்னைக்கு இருந்தாலும் உன்னை நான் தோக்கடிக்காம விட மாட்டேன்டா. பார்க்கலாம். அன்னைக்குலேருந்து இது வரைக்கும் அவனை நான் விடாம துரத்திக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா அவனை ஒரு நாள் நான் தோக்கடிப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அவனை தோக்கடிப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஆமாம் ப்ரோ, லஞ்ச் சாப்பிட்டீங்களா? இல்லை ப்ரோ, இனிமே தான். வாங்க ப்ரோ போகலாம். குட் லக் ப்ரோ. அவரை நீங்கள் தோக்கடிச்சிங்க. நம்ம ஃப்ரெண்ட்லியாக முயற்சி பண்ணுறோம் ப்ரோ. கண்டிப்பாக உங்களால் முடியும். கோ 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 டு இட். ஆல் தி பெஸ்ட். நல்லா விளையாடுங்க. Dinesh! Go!
Smash! ஜெயிச்சிட்டா. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. நாளைக்கு நீங்கள் அவனை தூக்கடிச்சிருங்க. இன்னைக்கு நீங்கள், நாளைக்கு நான். அப்படி சொல்லாதீங்க ப்ரோ, கான்ஃபிடென்ட்டாக விளையாடுங்க. உங்களால் அவனை தூக்கடிக்க முடியும். அரவிந்த், கீப் இன் டச். ஷுவர் ப்ரோ. தோத்துட்டே போல. நீ தோக்க போகிற போல. என்னை யாரால தோக்கடிக்க முடியாது. உனக்கு கண்டிப்பாக பதிலடி இருக்கு. பார்க்கலாம். பார்க்க தானே போகிறேன். ஹலோ, டே எங்கடா இருக்க? காம்படிஷன் என்னாச்சு? நான் தோத்துட்டேன் நிஷா, அது சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சரி பரவாயில்ல, கிளம்பி வா, சிம்பிளா எடுத்துக்கோ. எப்படி நிஷா சிம்பிளாக எடுத்துக்க முடியும்? நீ வேற என்ன பண்ண சொல்ற? இல்லை, நீ ஒன்றும் பண்ண வேணாம் நிஷா, பரவாயில்ல. நான் அப்புறம் பேசுகிறேன். பாய். டே 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 போனை வைக்காதடா. ஹலோ, ஹலோ. ஹலோ, நான் அரவிந்த் பேசுகிறேன். எங்கே இருக்கீங்க? இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். உங்களை கொஞ்ச நேரம் மீட் பண்ண முடியுமா? பார்க்கணுமா? சரி, நான் வரேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்னவோ முக்கியமாக பேசணும்னு சொன்னீங்க அரவிந்த், இப்போ சைலண்டாக இருக்கீங்க. பேசணும். இல்லை, நமக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னே புரியல. அதை பற்றி பேசலான்னு தான் கூப்பிட்டேன். நானும் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன் அரவிந்த். ஆனால் இது எதுவும் நடக்காது. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு தெரியும், அது உங்களுக்கும் தெரியும் அரவிந்த். இது எதுவும் நடக்காது அரவிந்த். அப்போ இத்தனை நாள் பேசுனது, நடந்ததெல்லாம் போய் எதுவும் உண்மை இல்லை. இல்லை, உண்மை போய் அது விஷயம் இல்லை அரவிந்த். ஆனால் இது எதுவும் நடக்காது. இதுதான் வாழ்க்கை. இப்படி தான் நம்ம இருந்து ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்தோன்னே, உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைச்சோன்னே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது அரவிந்த். நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்போதும் பிஸியாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் செல்ஃபை எதுவுமே உண்மை இல்லைன்ட்டேன். அதுக்கப்புறம் அட்வைஸ்லாம் பண்ணாத. என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும். இட்ஸ் ஓகே, நீ போ.
சரி ஓகே வாங்க, நான் உங்களை போய் ட்ராப் பண்ணிடுறேன். இட்ஸ் ஓகே, நான் போய்க்கிறேன், நீ போ. தினமும் தேகின்றேன் மனதோடு, சாகின்றேன் உயிரோடு, கரை சேர வந்து விட்டேன் கைகள் விட்டனே. உண்மை காதல் தொலைந்து போனதே, மீண்டும் உன்னை தேடி சேர வேண்டும் எண்ணம் தோன்றுதே. காதல் வீணை அருந்து போனதே, உந்தன் கருணை கொண்ட காதல் விரல்கள் என்னை மீட்டுதே. உட்காந்து யோசிச்சதுக்கு அப்புறமா நான் பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. தினமும் நிஷாக்கு 100 கால் 60 மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எந்த ஒரு ரிப்ளை நிஷாட்டிருந்து இல்லை. எப்படி இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் முன்ன அப்ளை பண்ண வேலை எனக்கு கிடச்சிச்சு. நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருந்தாலும் நிஷாக்கு நான் பண்ணது துரோகம் தான். அது என்னாலேயே மன்னிக்க முடியாது. என் இடத்துல நிஷா இருந்திருந்தா நான் எதிர்ப்பேனா? பாதை மாறி திரும்பி வருகிறேன், உன்னை சீதை போல நெஞ்சில் வைத்து பூஜை செய்கிறேன். காதல் வானம் இருண்டு போனதே, உன்னை வந்து சேரும் போது மீண்டும் வண்ணம் தோன்றுதே. கடைசியா ஒன்று ஃபோன் அடித்தா ரிங் போது நீ எடுக்க மாட்டேற, இல்லைன்னா நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். என்ன தான் பண்ணுறது? ஓகே, கடைசியாக அவனுக்கு கால் பண்ணுறேன். எனக்கு வேலை கிடச்சிச்சின்னு சொல்லக்கூட என்னால் முடியல. கடைசியா हेलो 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 பேசாம இருக்காத ப்ளீஸ் பேஸ். ஹலோ ஹலோ தயவு செய்து பேசுறியா? நான் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலாம்ல, ப்ளீஸ். ஹலோ மனதில் காயங்கள் தந்தாயே, உயிரையும் கொன்றாயே, உன்னை இந்த நெஞ்சினிலே ஏற்கவில்லையே. ஹலோ அரவிந்த், நான் தான் சதீஷ் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவனை நான் தூக்கடிச்சிட்டேன். இப்போ நான் தான் சாம்பியன். வந்தேன் இன்னும் நெஞ்சை மூடிக்கொள்வதா, உயிரே நீ என்னை பாரடி, கடந்த காதல் வெள்ளத் துளிகள் மீதும் இல்லையா, சிலையே நீ மனவானில் சேர்ந்திடவா. தினமும் தேகின்றேன் மனதோடு, சாகின்றேன் உயிரோடு, கரை சேர வந்து விட்டேன்
சீதை போல நெஞ்சில் வைத்து பூஜை செய்கிறேன். காதல் வானம் இருண்டு போனதே உன்னை வந்து சேரும் போது மீண்டும் வண்ணம் தோன்றுதே.